வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வர 23ஆம் தேதி செம்ம விருந்து கொடுக்க போகிறாரு. செம்மையான விருந்து. அசைவமாக என்ன வேணுமோ எல்லாமே எதிர்பார்த்து வர எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் அசைவம்லாம் சாப்பிட மாட்டோம், சைவம் தான் அப்படின்னா சைவம் தான். அதுக்கு முடிவில் ஒரு செமையான ஒரு கவனிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் கூவத்தூர் ஸ்டைல் தான். கூவத்தூருக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வைக்கிற மிகப்பெரிய ஒரு விருந்து அப்படின்னு சொல்லி அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் ரொம்ப பூரிப்பாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சும்மாலாம் செய்ய மாட்டார், ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கட்சிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் உருவாகுது. எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஒரு முன்னாள் எம்எல்ஏலாம் பார்த்தீங்கன்னா குணசேகரன்லாம் பேசவே ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக பாஜக கூட்டணி நம்ம விரும்பலைங்க, ஆனால் என்ன பண்ண முடியும், நம்மளை அழுத்தம் கொடுத்து கொண்டாந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அலுவலம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் சமாளிக்கணும்னா ஒரே விஷயந்தான், இந்த எம்எல்ஏக்கள் வாயை அடைக்கணும் அப்படின்னம்னா அவங்களுக்கு இருந்தெல்லாம் போட்டு கடைசியில் ஒரு சூட்கேஸ் வலுவான ஒரு அமௌண்ட்டை வச்சு கொடுத்தோம்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க. சட்டமன்ற தேர்தலில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. இப்போ அவங்க இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஓட்டு போடுறது யார்? தொண்டர்கள் தான் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். தொண்டர்கள் வேலை பார்த்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இது தெரியாமல் எம்எல்ஏக்களுக்கு மட்டும் பணம் கொடுத்தா மட்டும் போதுமா? எம்எல்ஏக்களுக்கு கொடுத்து கிளைச் செயலாளர், வட்டச் செயலாளர் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாருமே பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஏன் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 அவர் முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு இப்போயே கொஞ்சம் பணத்தெல்லாம் பட்டுவாடா பண்ணால் தான் ஓரளவுக்கு அது நம்ம மக்கள் மனசில் எல்லாம் இல்லை, அதிமுக தொண்டர்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க மனசில் ஒரு இடம் பிடிக்க முடியும். இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. திமுக விலைக்கு வாங்கிறதுக்கு இல்லைன்னா இந்த கட்சி தொடர்ந்து பயணம் பண்ண முடியாது, இதில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது, இது திராவிட எண்ணங்களை அதிமுக இப்போ சிதைச்சிருச்சு, அதனால் இங்கே இருக்கிறது தப்பு, இனிமேல் எடப்பாடி பழனிசாமி நம்பி பிரயோஜனம் கிடையாதுன்னு எஸ்கேப் ஆகி திமுகவுக்கு போகிறதுக்கோ இல்லை விஜய் கட்சிக்கு போகிறதுக்கோ நிறைய பேர் விருப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கவனிச்சா தான் எடப்பாடி பழனிசாமி சரி கவனிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தார். அதனால தான் எம்எல்ஏக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னடா அது திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ ஆதரவாக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அப்புறமா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களெல்லாம் இருக்கிறாங்க, எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தோணும்போது மாதம் கவனிச்சிட்டு இருந்தார். இப்போ பொதுச்செயலாளர் ஆன பிறகு அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா உட்கட்சி பிரச்சனை அதிகமாகிடுச்சு அவருக்கு. ஓபிஎஸ் தொடர்ந்து வழக்கு போட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறமா ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நிப்பாட்டினது, அப்புறமா வேலுமணி தங்கமணியோட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கருத்து வேறுபாடு, அப்புறமா பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாடாளுமன்ற தோல்வி, இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம், கூட்டணி பயங்கரமான இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, நீங்கள் இறங்கி வேலையை மட்டும் பாருங்கள், கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன்னு ஜெயலலிதா பாணியில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அது பாணியில் பேசுகிறது தான், ஆனால் செயல்பாடெல்லாம் ஜெயலலிதா மாதிரி இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை, 1% கூட இல்லை. அது தொண்டர்களுக்கும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்படி தொடர்ந்து ஒரு தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு அதிருப்தி, தொண்டர்களுக்குள்ளே ஒரு சலிப்பு. எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலைன்னா இப்படி தொடர்ந்து தோல்வியை தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் நிற்கிட்டோம், நம்ம சசிகலா உள்ளே கொண்டு வரல, டிடிவி வெளியே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது செங்கோட்டையான ஒரு பிரச்சனை பாஜக வச்சு பண்ணுது. இப்போ ரெட்டை தொடர்பான ஒரு வழக்கு இருக்குது. இப்படி கடும் அப்செட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இப்போ ரெட்டை சின்னம் தொடர்பான தீர்ப்பு எப்படி வரும்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு, நமக்கு சாதகமாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். ஆனால் சாதகமாக வரும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா சாதகமாக கொடுக்குறதுக்கு பாஜக மேலிடம் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க, எடப்பாடி பழனிசாமியில் கட்சி சின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய புத்தியை காட்டிடுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் இருக்கும்போது அதிமுகவுக்குள்ளே எம்எல்ஏக்கள் கடைசி நேரத்தில் அப்படி கட்சி தாவிட்டாங்க, இல்லை வேறு கட்சிக்கு போயிட்டாங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க, இவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, இந்த கூட்டத்தை, இந்த மீட்டிங்கை கூட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பாதி டேமேஜ் பண்ணிட்டார். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் தற்கூரி, காலில் விழுந்து பதவி வாங்கினவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா அப்படி இப்படின்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படி பேசினதுக்கப்புறமும் அதிமுக பெருசாக ரியாக்ட் பண்ணலை, அண்ணாமலைக்கு எதிராக ரியாக்ட் பண்ணலை. அண்ணாமலையை நான் மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னாலும் அதிமுக தொண்டர்கள்
நம்மள 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பாஜகவில் மாநில தலைவர் பதவியாக மாற்றுவாங்கப்பா, அது புறாண்டா மாற்றிருக்கிறாங்க, இது எடப்பாடி பழனிசாமி காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக ஆகிப்போச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர, எடப்பாடி பழனிசாமி சொல்லி அண்ணாமலையை அமித்ஷா மாற்றலை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவனிப்பு தான். கவனிப்பு. எம்எல்ஏக்களை வந்து சரியான கவனிக்கணும். எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் ஒரு கவனிப்பு கவனித்தாதான் அதுக்காக சரியாக இருக்கும் அதிமுக. இப்போ கடைசி நேரத்தில் எடப்பாடி வாழ்க வாழ்கன்னு இருக்கணும். ஏன்னா பிரச்சாரத்துக்கு வேறு போகணும், அங்கங்கே கும்பல் சேர்த்தணும். இந்த மாதிரி சமயத்தில் தான் இப்படி இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப பாடுபட்டு பிரச்சனைகள்லாம் சந்தித்து 2026 இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பாஜகவில் அமித்ஷா வாயிலே சொல்ல வச்சுட்டாரு. அதிமுக வந்து அதிமுக தலைமையில் தான் பாஜக கூட்டணி இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி தான் அது வழி நடத்துவார்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்னாச்சு, முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்பயுமே பாஜக வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க எல்லாமே வெற்றி பெற்ற பிறகு யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் ஆலோசனை பண்ணி அவங்கள கொண்டு வருவாங்க. அதுதான் பாஜகவோட ஸ்டைலு. ஆனால் பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை, அதிமுக கூட்டணியில் தான் பாஜக இருக்குன்னு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அமித்ஷா வந்துட்டு போய் ஒரு 6 நாள் கழித்து இந்த பஞ்சாயத்து வரை இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, அதிமுக காரங்க தான் பேசுகிறாங்க. பாஜக பெருசாக கண்டுக்கல. நைனா நயந்தெல்லாம் பெருசாக இதை பற்றி பேசவே இல்லை. அமித்ஷாஜி சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அவங்க பேசிக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நான் வந்து கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தை மட்டும்தான், என்னுடைய கட்சி பயணத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர இந்த மாதிரி உட்கட்சி விஷயங்கள் எல்லாம் நான் தலையிட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறார். இப்போ என்னன்னா, பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சார்ல, அவர் யாரோட ஆலோசனை பண்ணி இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தினார்? அமித்ஷாவை போய் சந்தித்தார், போயிட்டு வந்தார். அதுக்கப்புறமா யார் கூட இந்த ஆலோசனை பண்ணார்? இல்லை பொதுக்குழு கூட்டினாரா, இல்லை செயற்குழு கூட்டினாரா, இல்லை மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் அமித்ஷாவை சந்தித்தேன், போனேன், வந்தேன், இப்படி எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சுன்னு யார்கிட்ட ஆலோசனை பண்ணார்? இவர் ஜெயலலிதா கிடையாது. கட்சியை வந்து கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவரோட ஆலோசனை பண்ணி தான் இவர் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இவர் தன்னிச்சையான ஒரு முடிவை எடுத்து இவர் சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பஞ்சாயத்து ஓடிட்டு அதிமுகக்குள்ளே. இது தனக்கு எதிராக திரும்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சசிகலா கூட பணம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. சசிகலா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சில எம்எல்ஏக்கள் சசிகலாவுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அமித்ஷா கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லும்போது கூட ஓபிஎஸ்க்கு பெரும் அளவில் அதிமுகவோட எம்எல்ஏக்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, இன்னும் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை எடப்பாடி பழனிசாமிகிட்ட காட்டியிருக்கிறாரு. அந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருங்கிணைந்த அதிமுக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கங்கிறது ஆதாரத்தோடு காட்டினோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, நம்ம கூட பேசிக்கிட்டு நம்ம கூட இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா நமக்கு எதிராக வந்து கட்சியை வந்து பிடுங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மாதிரி பயமே அவருக்கு வந்துருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி ஒரு விருந்தை போட்டுருவோம், விருந்து எப்போ 23ஆம் தேதி விருந்தை போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். என்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அதில் வந்து 2 விஷயந்தான், மது மாது கிடையாது. நீங்கள் வந்து பேசுங்க. ஏன்னா அங்கே தனியாக போட்டாங்க, புலம்புன்னு புலம்பிடுவாங்க, உளறிடுவாங்க, பஞ்சாயத்து ஆகி போகும். இது எப்படா பஞ்சாயத்து ஆகணும் வெளியே காத்திருக்கிறவங்களுக்கு இது ஒரு செய்தி ஆகிடும். அதனால் வந்து இது 2 விஷயங்கள் கிடையாது. கூவத்தூர் தான், மினி கூவத்தூர் விருந்து தான். ஆனால் இந்த 2 விஷயங்கள் மட்டும் கிடையாது. அங்கே வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம், அந்த விஷயமே பெரிய அளவில் லீக் ஆகிருச்சு. இப்போ வந்து அது வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படலை. அதனால் நாங்கள் அந்த விருந்து அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் போய் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விருந்துனால வந்து எம்எல்ஏக்கள் சந்தோஷமாக இருக்கலாம், கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் சந்தோஷமாக இருக்கலாம். மற்றபடி அதிமுக தொண்டனுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. எம்எல்ஏக்கள் வந்து பேசுனா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் சூட்கேஸ் கொடுப்பீங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் எம்எல்ஏக்களுக்கு பெருமளவில் அமௌண்ட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். களத்தில் இறங்கி எம்எல்ஏக்கள் வேலை பார்த்துருவாங்களா? தொண்டர்கள் தான் இறங்கணும். அதுபோல் நிர்வாகிகள் இறங்கணும். நிர்வாகிகளும் வந்து எம்எல்ஏக்கள் கொடுக்குற காசை அப்படியே கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரியா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இந்தப்படின்னு எல்லா நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு கொடுத்துட போகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. கடந்த தேர்தலிலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் ஆட்டையை போட்டு அப்படியே பதுக்கிட்டாங்க. யாருக்கும் பெருசாக கொடுக்கவே இல்லை. அதுவே ஒரு பஞ்சாயத்தை ஓடிச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து கொடுக்குற பணத்தெல்லாம் கொடுப்பாங்களா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்பாடா, கட்சியில் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு சேஃப்டியாக நம்ம ஓடி போயிடலாம்யா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு திரும்பவும் சீட்டு கொடுக்க போகிறாங்க. அதுக்காக பணப்பட்டுவாடா இப்பயே கொடுத்து பதுக்கி வச்சுக்கோங்கய்யா, அப்புறமா எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோன்னே தேர்தலில்
இறங்கி செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஏன் அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சு, எதுக்காக உருவாச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போய் தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஏன் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னா, மே 2ஆம் தேதி வந்து அதிமுக செயற்குழு கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த கூட்டத்தில் வந்து எந்த ஒரு பஞ்சாயத்தும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த இதை முன்னாடியே ஏற்பாடு பண்ணுறாரு 23ஆம் தேதியே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த செயற்குழு கூட்டத்துலேயும் நல்லா விருந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது. எல்லாமே விருந்து தான், சாப்பாடு பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நினச்சிட்டாரு அதிமுக எம்எல்ஏகள் இப்படிலாம் போக மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி இதே தான் ஃபாலோ பண்ணுறாரு. 2017 கூவத்தூருக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது 2025 வர 23ஆம் தேதி மிகப்பெரிய விருந்து அதிமுக எம்எல்ஏகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூத்து கும்மாளம் இது கிடையாது. அப்படியே நிறைய சாப்பிட்லாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக பேசலாம். 2026 எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி விவாதிக்க போகிறாங்க. அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவோட நான் ஏன் கூட்டணி வச்சேன் அப்படின்னு ஒரு விளக்க உரை சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விளக்கமெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சூட்கேஸை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு எத்தனை எம்எல்ஏ எஸ்கேப் ஆக போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.